பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 45 நாள் சிம்மத்துல இருந்து கன்னியில பயிற்சியாகி 45 நாள் கன்னியிலே தான் இருக்க போறாரு. இந்த கன்னியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி பாருங்க சுக்கிர பகவான் குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி 10 அன்னைக்கு, அதாவது ஜூலை 26. அப்ப இந்த கன்னியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்கிரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த கேந்திர யோகம் அப்படின்றது 45 நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இன் ஜெனரல் கன்னியில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவு ஏற்படும் அப்படின்றது, வறட்சி கொஞ்சம் ஏற்படும் அப்படின்றது. அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது. நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, இந்த செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் 5 and 12, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவா தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பிளஸும் இருக்கு, லைட்டா மைனஸும் இருக்கு. என்ன பிளஸ்? தொழில்ல பாருங்க, மேன்மை முன்னேற்றம். மருத்துவ தொழில் செய்யறீங்க, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறீங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், பில்டிங் பில்டரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள். பொதுவாவே எந்த தொழில் செஞ்சாலும் செவ்வாய்னாலே ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் கவர்ஸ் அண்டர் செவ்வாய் அப்படின்லாம். எல்லா யூனிஃபார்ம் போட்ட வேலைகளுக்கும் செவ்வாய் தான் காரகன், புரியுதுங்களா? ஒரு கௌரவமான தொழில் செவ்வாய் காரகன். ஒரு பெரிய பேங்க்ல, இன்சூரன்ஸ்ல, ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட், கெத்தான போஸ்ட், இதெல்லாம் செவ்வாய் சொல்லிடலாம். அப்ப நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு விதத்துல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத இந்த தொழில் செவ்வாய் கொண்டு வந்துடும். இது பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கு சின்ன லெவல்ல. அது என்ன மைனஸ் அப்படின்னா, பொதுவா தொழில் ஸ்தானத்துல செவ்வாயின் போது தொழில் ஸ்தானத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஒண்ணு, நான் ஒரு பெரிய கன்சர்னோட ஓனர், நான் ஓகேங்களா, சிஇஓவா இருக்கு. என்கிட்ட ஒர்க் பண்றவங்க எனக்கு அவங்க தப்பு செய்யறாங்க, நான் திட்டுறேன், அது கொஞ்சம் அட்வர்ஸா போகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த திட்டுறதை கம்மி பண்ணிக்கணும். தொழில் செய்யற இடத்துல ஒரு லைட்டா ஒரு ஃபயர், அந்த என்ன சொல்லுவாங்க, நெருப்பு பொறி மாதிரி வரதுக்கு இப்போ சின்ன ஒரு பொறி, பெருசா அந்த பொரியை நம்மளே பாத்தீங்கன்னா கொளுத்தி விட்டுறக்கூடாது. சின்னதா பொறி வருது, அப்படியே சுதாரிச்சுன்னு அப்படியே ஜகவாங்கின்னு போயிட்டு. ரொம்ப சிம்பிள், இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனுசு பெருசா கோவப்பட மாட்டாங்க, பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பெருசா ஆத்திரப்பட மாட்டாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு. குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால. அதுக்கும் மேல இவர் கன்னி செவ்வாயினோட 4ஆம் பார்வை தனுசு மேல இருக்கு. ஓகேங்களா? அப்ப பொதுவா செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இல்லைங்களா? அந்த 4ஆம் பார்வை தனுசு மேல இருக்கு அப்படின்றதுனால அந்த பார்வை பலமும் இருக்கு. பியாண்ட் தட் நம்ம பாருங்க, தொழில் செய்யற இடத்துல நிறைய பிளஸ் தான், ஒரு லைட் மைனஸ். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பாருங்க, சக ஊழியர்கள் கிட்ட, இல்லைங்க நாங்க பெரிய கன்சர்ன் சிஇஓல இல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டயோ சக ஊழியர்கள் கிட்டயோ பெருசா நல்லுறவு அப்படின்றது வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, இப்பெல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லுறவு வைக்கணும் அப்படின்னாலும் அது பிரச்சனையா தான் வருது. அதோட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, சேர போனா செடியும் பகை, அந்த கதையா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹாய் ஹாய் பை பை, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பெஸ்ட் எல்லா காலகட்டத்திலயும் அப்படின்னு சொல்லலாம். சோ தொழில் செவ்வாய் கண்டிப்பா தொழில்ல மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவா, அதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம். ஆனா இது கோச்சார பலன். ஆனா இது பாருங்க, கோச்சார பலன் அப்படின்றது 50%, சுய ஜாதகம் அப்படின்றது 50%. இப்ப 50% பலனை நாங்க சொல்லிட்டோம். மீதி 50% பலனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுய ஜாதகம் பாருங்க. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அதை பாத்துக்கோங்க. தசநாதன் எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நல்லா இருக்கானா கெட்டு போயிருக்கா அப்படின்னா குருனோட பார்வை இருக்கா, இவ்வளோத்தையும் பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு பலன் அப்படின்றது தெரிய வரும். சரிங்க. இப்ப தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் நிறைய நல்லதுதான், லைட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வழிபாடு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பொதுவா பாருங்க, நீங்க தனுசு அர்த்தாஷ்டம சனிலையும் இருக்கீங்க, ஆனா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா, பெருசா நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல செவ்வாய் தொழில் ஸ்தானம் அப்படின்போது நம்ம சிவன் கோயில் போனாலே முருக சன்னதி இருக்கும் இல்லைங்களா? முருகரோட சன்னதி இருக்கும். அவருக்கு
ஒரு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே ஒரே நாள் செஞ்சிடலாம். சனிக்கிழமை சிவனை கும்பிட்டுட்டு சிவனுக்கு ஒரு நெய் விளக்கேத்திட்டு முருகனுக்கு ஒரு நெய் விளக்கேத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நிறைய நல்லது நடக்கும். இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நீங்க எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு இப்ப எப்படி டைம் இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். வாழ்த்துக்கள்.